என்னங்க ஆன்லைன் கிளாஸே எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா வீடியோ போட்டுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நெறைய ஆன்லைன் கிளாஸ் புக் ஆனதுனால ஒவ்வொரு கிளாஸஸும் இப்ப தான் முடிச்சுட்டு நாங்க வந்துட்டு இருக்கிறோம். இப்ப ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. மேம் வந்து பார்த்தீங்கன்னா, குக்கர்ல தான் செய்வாங்க. நைஃபும் குட்டியா தான் இருக்கு. அத வச்சு செம்ம சூப்பரா இருக்கிறத வச்சு எப்படி செய்யணும்னு இவங்ககிட்ட தாங்க கத்துக்கணும். அந்த அளவுக்கு மேம் செய்வாங்க. 2 குட்டீஸ் செம்ம ஜாலியா இருக்கு. நானும் அவங்கள ஸ்கூல் சேர்த்துட்டு மிரட்டிக்கிட்டு ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாரி ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம வேணும் அப்படின்னா, நம்ம டிடிகே காட்ட கனெக்ட் பண்ணுங்க. அவங்களோட ஃபீட்பேக் அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்களேன். ஹாய், நான் வந்து டிடி கேக் ஆர்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸு. நான் கரூரில் வந்து வீடியோ கால் மூலியமாக மட்டும் தான் கேக் வந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் 4000 கொடுக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இப்போ நான் 4000 கட்டிட்டோமே, நல்லா கற்றுப்போமே. நான் வந்து யூடியூப்ல வந்து எத்தனை சேனல் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்ல. நான் எத்தனை வீடியோ பார்த்தாலுமே அது எனக்கு கரெக்டாக கேட்கலாம் வரல. நானும் யூடியூப் பார்த்து 2 கேக் பண்ணேன். நான் ரொம்ப மீட்டிங்ல மெல்ட் ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி பயத்திலே இருந்தேன். ஐயோ! மீட்டிங்ல மெல்ட் ஆகுது. நம்ம எப்படி கேக் கற்றுக்க போகிறோம் அப்படின்ட்டு. இதனால இப்போ நான் ரொம்ப ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கேட்டோன்னே சரி கேட்டு சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் திரும்ப நிறைய கேக் ஆர்ட் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொன்று கற்றுக்கிட்டு வரதுக்கு இவங்கள்ட்டையும் முழுமையாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் இல்லாமல் நமக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லை. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி இல்லாதனால எனக்கும் ஒரு யோசனை இருந்துச்சு. கெமிக்கல்ஸ் இல்லைனா பேபிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கு நல்லா இருக்கும். மற்றவங்க ஈஸியாக வாங்குவாங்கன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நல்லாவே இருந்தாலும் பரவாயில்லன்னு கற்றுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கும்போது எனக்கு வீடியோ காலில் கொஞ்சம் பேசுறதுக்கு அடுத்தவங்கனால கொஞ்சம் பயமா இருந்தது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அவங்கள பார்க்கவும் லைட்டாக பயம் இருந்தது. இருந்தாலும் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரௌனி கொஞ்சம் தப்பு பண்ணேன். அவங்க அதிலே நீ என்ன தப்பு பண்ணி தெரியல இவ்வளோ இப்படிலாம் வராது. நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரௌனி தான் எடுப்பேன்னு சொல்லவும் இனிமேல் தப்பு பண்ணவே கூடாது அப்படின்ட்டு அடுத்த கிளாஸ் வந்து கிளியராக வீடியோ கால் மூலமா அவங்கள்ட்ட எல்லா மெஷர்மெண்ட் எல்லாமே காட்டி எந்த தப்பான உடனே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நான் எனக்கு கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. உண்மையாலுமே 4000 கொடுத்ததுக்கான ஒர்த் இருக்கு. நான் இப்போயும் 2 ஆர்டர் எடுத்துருக்கேன். நம்மளோட கேக்க சாப்பிட்டு பார்த்துட்டு 2 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நல்லா நம்ம கேக் நல்லா இருக்கனால நம்மள்ட்ட வராங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எனக்கு இன்ன வரையும் சரி எந்த டவுட்னாலும் எத்தனை மணிக்கு கால் பண்ணாலும் அவங்க கிளியர் பண்றாங்க. எனக்கு கொஞ்சம் பேபி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் இருந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க சொல்றது எனக்கு கேட்கும். நானும் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு தந்துருவேன். அதே மாதிரி கேட்கலாம் எந்த கிளியராக இருந்தாலும் இப்படி பண்ணுங்க வீடியோ காலில் தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவ்வளோ நல்லா சொல்லி தராங்க. இதனால நான் ஏமாந்துருவேன்னு ரொம்ப நினைச்சேன். பட் அப்படி கிடையாது. 4000 ஒர்த்து தான். ரொம்ப 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 நன்றி டிடி கேக் ஆர்ட்க்கு.